ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஸ்ரீ சாயிபாபாவின் தீர்க்க தரிசனம் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ சாயிபாபா மஹல் சாபதிக்கு அளித்த அனுபவத்தை பார்க்கலாம். தோர்ஹாலி என்ற ஊரில் இருந்த மகளுடைய மாமனார் வீட்டில் நடைபெறவிருந்த விருந்துக்கு மஹல் சாபதிக்கு அழைப்பு வந்தது. விடை பெற்று செல்ல அவர் ஸ்ரீ சாயிபாபாவிடம் வந்தார். ஸ்ரீ சாயிபாபா, அங்கே உமக்கு அவமானம் கிட்டும், இருப்பினும் மஹல் சாபதி போவதை தவிர்க்க மாட்டாமல் புறப்பட்டு சென்றார். அவர் தோர்ஹாலியை அடைந்தபோது அவருக்காக காத்திருக்காமல் விருந்தினர்கள் விருந்தை முடித்துவிட்டிருந்தனர். அடுத்தது, அர்த்தகாம் என்ற ஊருக்கு செல்ல விரும்பினார் மஹல் சாபதி. ஸ்ரீ சாயிபாபாவை அனுமதி வேண்டினார். ஸ்ரீ சாயிபாபா, அங்கே போக வேண்டாம், அங்கே சண்டையும் சச்சரவும் இருக்கும். மல்ஹாரி மகாத்மியம் என்ற புராண பாராயணம் செய்ய அங்கே செல்ல வேண்டி இருந்ததால் மஹல் சாபதி சென்றார். அவர் படித்துக் கொண்டிருந்த போது அங்கே சில வாலிபர்களுக்கு இடையே சண்டை மூண்டு ஒருவருக்கு ஒருவர் தடிகள் கொண்டு அடித்துக் கொண்டனர். பாராயணம் உடனடியாக நிறுத்தப்பட்டது. மஹல் சாபதி ஷீரடிக்கு திரும்பினார். அடுத்தது, சிங்வேக்கர். அனந்த மகாதேவ குல்கர்ணி சிங்வேக்கர் ஸ்ரீ சாயிபாபாவை கேட்டார், நான் பரீட்சையில் தேறுவேனா? பட்டியலில் என் இலக்கம் இடம்பெறுமா? ஸ்ரீ சாயிபாபா, உன் இலக்கம் 114, அது தேர்ச்சி பெற்றவர் பட்டியலில் இடம்பெறும். அவருடைய இலக்கம் 114, அது பாஸ் பட்டியலில் பிறகு காணப்பட்டது. ஓம் சாய்ராம்.